Hello friends, welcome to The Hungry Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சோலே பட்டூரே. ஃபர்ஸ்ட் பட்டூரா செய்யறதுக்கு மாவு எப்படி பேசறான்னு பார்த்தறலாம். அதுக்கு 1/4 கப் ரவையை 1/4 கப் தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவு மைதா எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த ரவையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 கப் அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா ரொம்ப நேரம் நீட் பண்ணி எடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அடுத்தது சோலை மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் டீத்தூள், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்து நல்லா பொட்டலாம் மாதிரி இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு குக்கரில் 8 மணி நேரம் ஊற வச்சிருந்த வெள்ளை சுண்டலை சேர்த்துட்டு அது தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மடித்து வச்சிருக்கிற அந்த காட்டன் பேக்கையும் இதில் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த சுண்டல் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு சின்ன உருளைக்கிழங்கி நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியில் கிரேவி செய்யும்போது இந்த உருளைக்கிழங்கி நம்ம மசிச்சு சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ இதை குக்கரில் ஒரு 5 விசிலுக்கு விட்டு எடுத்துப்போம். அடுத்தது ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருவோம். இப்போ தக்காளி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ தக்காளி நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு தக்காளி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்க்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கடைசியாக அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை மூடி வச்சு மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு பவுலில் நல்லா வேக வச்சிருந்த உருளைக்கிழங்க தோலை உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வேக வச்சிருந்த சன்னாவையும் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி வெந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருந்த இந்த கலவையை சேர்த்துப்போம். இப்போ இந்த சன்னாலாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சன்னா மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த சன்னா, அப்புறம் சன்னா வேக வச்சுருந்த தண்ணி ஒரு 1/2 கப்பு, சாதா தண்ணி ஒரு 1/2 கப் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 3 பூண்டு பொடியாக நறுக்கினது, 1/2 இன்ச் இஞ்சி பொடியாக நறுக்கினது, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 1/2 டீஸ்பூன் சன்னா மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம குழம்புல சேர்த்துடலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி கலந்திங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு கம்மன்னு சோலே மசாலா ரெடி. இது பூரி, சப்பாத்தி மட்டும் இல்லாமல் ஜீரா ரைஸ் இது கூட எல்லாமும் சாப்பிட்லாம். அது போக ப்ரெட்டையும் நல்லா பட்டரை வச்சு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்து இது கூட தொட்டு சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அடுத்தது சோலே பட்டூரா கூட சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆனியன் சாலடையும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நல்லா ஆனியனை இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் ட்ராப்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பூரி சுட்டு வர வரைக்கும் மட்டும் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பூரி செய்கிறதுக்கு நல்லா மாவை சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இது நம்ம எண்ணெயை வச்சு தான் ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரோலிங் பின் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பூரியாக சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பூரி கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நார்மல் பூரி மாதிரி போட்டதுமே ஊதி வராது. அதனால் மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயை தெளித்து திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இதை ரொம்பவும் திக்காக தேய்ச்சிடாதீங்க. ரொம்ப திக்காக தேய்ச்சிட்டிங்கன்னா உள்ளெல்லாம் சாப்பிட்றதுக்கு பன்னு மாதிரியே ஆகிடும். அதனால் கரெக்டான சைஸில் தேய்ச்சி எடுத்திங்கன்னா உள்ளே சாஃப்டாக சூப்பராகவே இருக்கும் சாப்பிட. அவ்வளோதான், பட்டூரா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிளேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த சோலே மசாலாவை சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த ஆனியன் சாலடையும் சேர்த்துக்கோங்க. சுட சுட பட்டூராவோட சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ருசித்திட சப்ஸ்கிரைப் டு த ஹங்க்ரி குக். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை டாடா.